அறிவுதான் முக்கிய பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு சரி அப்படின்ட்டு அவன் சொல்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்கே உள்ள ஆய்வாளர் என்னை வந்து சந்திக்க மறுக்கிறார். அப்படி இல்லை நான் ஒரு கடைசி நாள் வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து எஸ்பிட்ட போகிறோம், ஒரு புகார் பண்ணுறது என் மனைவி அவரை நான் சொன்னேன், சரி சார் நான் புகார் தரேன், நான் தான் சார் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. சரி சார் நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்களாவது சொல்லலாம்ல, ஒரு இன்ஃபார்ம் பண்ணாமல ஏஷியாவில் இருக்கேன் நான் ஹஸ்பண்டு, எப்படி நீங்கள் அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு போச்சு. இப்போதைக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறோம். சரி ரைட் ஓகே வீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். சரி நீங்கள் வீட்டு கொடுத்தாங்க. அது அடிப்படையில் கூட்டிட்டு வரும்பொழுது தான் எங்கள் பசங்க அம்மாச்சி தாத்தா மாமாவோட ஃப்ரெண்டு 4 பேர் சேர்ந்து தான் கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க, இது உண்மை அப்படின்னு சொல்லும்போது தான் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட சிபிஐ கேஸ் போடுற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டிருக்கு. தந்திரமா இதுல என்னன்னா போலீஸ் இந்த வழக்குல பண்ண மிகப்பெரிய தந்திரம், அவங்க அப்பா பவானுடைய அப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி என்னன்னா என் பையன் என் பொண்ணை கொண்டான்ட்டு. ஏன்னா அப்படிதான் ரெக்கார்ட் பண்றாங்க. எனக்கு விசாரணைக்கு வருகிற போது பிற சாட்சியா மாறிடலாம். இது இந்த டெக்னிக் நடக்குது. ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆர்டர் இது பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் கூட நம்ம கேட்கலாம், முதல்ல அவர் விசாரிக்கட்டும்னு போடுறாங்க. அந்த விசாரணையில தான் தெரிய வந்தது குழந்தையோட விசாரணை 2014 நடந்துச்சா 13 அவனுக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு 4 வயசு என்னமோ இருக்கும். மாமா வந்து கத்தி எடுத்து கழுத்தை வச்சு அறுத்தார். இத அதுக்கப்புறம் தான் எல்லாரும் மேலையும்